வணக்கம் நண்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிச்சு பாருங்கள். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதில் வாழ்க்கையில் உங்களை குறித்து தேவன் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ, வார்த்தை சொன்னாரோ, அது ஒன்றாகிலும் அது தவறி கீழே விழுவதல்ல. அது மிகப்பெரிய பலங்களை பெற்றுக் கொடுத்து உங்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியாக அதை மாற்றக்கூடியது. அதனால் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வாக்கு தத்தம் நிறைவேறது போல தெரியாமல் போல இருக்கலாம். வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, நடப்பது ஒன்றாக இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், வாக்கு தத்தங்கள் உங்கள் மேலே இருந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் மேலே வாக்கு தத்தம் இருந்து கொண்டே இந்த பிரச்சனை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இருங்க. கொஞ்சம் எவ்வளோ ப்ரெஷர் உங்கள் மேலே வந்தாலும், உங்களுக்கு விரோதமாக 1000 ஆயுதங்கள் வந்தாலும், 1000 பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த பொறுமையாக இருக்கும்போது என்ன இருக்குது? வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவார். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்போது எந்த பிரச்சனைகளை காண்கின்றதோ, இன்றி காண்கின்ற எகிப்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் இனி காண முடியாது. 1000 போராட்டங்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம், விரோதமாக எழுப்பி வரலாம். எந்த ஆயுதங்கள் உங்களுக்கு வாய்க்கவே வைக்காது. கடவுள் உங்களை குறித்து என்ன நோக்கம் சித்த வைத்தாரோ அந்த நோக்கம் சித்த நிறைவேறும். ஒருபோதும் கவலைப்படாதுங்க. இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் ரன் பண்ணிக்கிறீங்க, ட்ராவல் பண்ணிக்கிறீங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச காலங்கள் வாக்கு தத்தங்கள் வெளியரங்கமாக உங்களுக்கு நிறைவேற போகிறது. ஒட்டுமொத்த உலகமே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. அதன் பிறகு என்ன? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.